ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ பிக் பாஸ் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்குது. ராணவ் ரொம்ப வாய் ஓவரு, வாய் ஜாஸ்தி. இவனை எல்லாரும் இன்னசென்ட்னு சொன்னீங்க இல்லைங்களா? இன்னசென்ட்டுக்கு இவ்வளோ வாய்த்தனம் ஆகாது கைஸ், சரிங்களா? முத்துக்குமரன் சொன்ன மாதிரியே இந்த கோவா கேங்குக்கு ரெட் கார்டு உறுதின்னு சொல்லி இருப்பாராட்டு கிண்டலுக்கு. அதை இப்போ ப்ரூஃப் பண்ணுற மாதிரி எல்லா வேலைத்தனமும் ராணவ் பண்ணிகிட்ருக்காரு, சரிங்களா? ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் எதையோ பண்ணணும், ஜெஃப்ரியும் ராயினியும் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ராணவ் முட்டாள்தனமான ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு, லூசு பிடிச்சவன். ஜாக்லினை ஒரு லேடிஸை போய் அப்படி சொல்லலாமா? என்ன ஒரு ஊசத்தனமான ஒரு பேச்சு. அந்த பொண்ணு சொல்லுது, வயிற்ற பிடிச்சி அப்படி அமுக்குனேன்னா அது சோக்காகாதா, மைக்கோட வச்சு சோக்காகாதா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கரெக்டாக தானே கேட்குறாங்க. உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு உட்காருன்னா அது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தான் நானும் கேட்குறேன். அதுதான் சௌந்தர்யா வந்தாங்க. ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு தான் உதவியாக வருவாங்க. அப்போ யார் வருவா அந்த இடத்துல? தீபக்கு, அருண், சத்யால வேஸ்ட்டு, சரிங்களா? தீபக்கு இதுலலாம் மேனஸ் தெரியாது. டேய், ஒழுங்காக வார்த்தை அடிக்க பேசுகிற ஒரு லேடிஸ்ட்டு எப்படி பேசணும்னு தெரியாதடா உனக்குன்னு தீபக் சொல்கிறதுக்கு என்ன? வாயில் என்ன கொலக்கட்டையாக வச்சுருக்காரு, கொலக்கட்டை. மற்ற இடத்துலலாம் மேனஸ் பேசுவார், மேனஸ். சத்யாவெல்லாம் வெளியே அனுப்பிடுங்க கைஸ், அவெல்லாம் வேஸ்ட்டு. சத்யாவெல்லாம் வேஸ்ட்டு, ரஞ்சித் வேஸ்ட்டு. இங்கே இவ்வளோ பெரிய சண்டை போயிட்டுருக்கு, ஒரு லேடிஸை ஒருத்தர் கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறான். அங்கே 2 பேர் தர்சிக்காவும் விசாலி என்னமோ ஷூட்டிங் பார்ட்டுக்கு இது 2 பேர் கப்புளாகி கல்யாணம் பண்ணி இதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, ஹனிமூன் போகிற மாதிரி 2 பேர் கையை கொடுத்துட்டு சோடி முட்டு கொடுத்துட்டு போட்டு நின்றுட்டுருக்குறாங்க. நீயும் தானே ஒரு பொண்ணை ஒருத்தன் கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறா, நீ சண்டை ஏதாவது கேட்கணும்ல? 2 பேர் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறாங்க. என்ன நடக்குது இங்கே? ராணவ் வாய் ஜாஸ்தி, ரொம்ப வாய் ஜாஸ்தி. கண்டிப்பாக விஜய் சேதுபதி இதை கண்டிப்பாக கேட்டே ஆகணும், சரிங்களா? ஜாக்லின் நல்லா கேட்டிருப்பாங்க. நீ செஞ்சுட்டு நான் உன்னை அடித்தா உன்னை திருப்பி கேட்டால் உனக்கு சாரி கேட்டால் உனக்கு இதாயிருமா அப்படின்னு கரெக்டாக தான் கேட்குறாங்க. அதனால தான் சௌந்தர்யா கரெக்டாக கேட்டாங்க, உன் சாரி வேணாம் பூரி வேணாம் போனான்னு. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் கைஸ், ஒருத்தவங்க இது பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணோட வீக்னஸ் பாயிண்ட்டை வச்சே தான் எல்லாம் நடத்துகிறாங்க. சௌந்தர்யாவோட பிஹேவியர் ஆக்டிவ் பேசுறதுக்கு இவன் யார் முதல்ல? அந்த பொண்ணு தலையை இப்படி ஆட்டுது அப்படி ஆட்டுது, அது அவங்களோட கேரக்டர், அவங்களோட பிஹேவியரு, அவங்களோட ஆட்டிடியூடு. அவன் இவன் பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இவனுக்கு வாய்த்திறமை இருந்தால் பேசி ஜெயிக்கணும், வாய்த்திறமை இல்லையா பேசாமல் போகணும். சும்மா வாயை மூடிட்டுன்னு ஏதோ ஒரு ஊச வார்த்தை பேசியிருக்காங்க ஜாக்லினை. கண்டிப்பாக விஜய் சேதுபதி இதை கண்டிப்பாக கேட்டே ஆகணும். சௌந்தர்யா அந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வந்தது நான் கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு தான் வருவாங்க, வேறு யாரும் அந்த இடத்துல வரமாட்டாங்க. வேறு தீபக்கோ வரல, சத்யா வரல, யாரும் வரல. ஏன்னா அத்தனை காண்டு ஜாக்லின் மேலேயும் சௌந்தர்யா மேலேயும் அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அத்தனை காண்டு. இதில் பவித்ராவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு சண்டை வேறு. நான் அங்கே வச்சு பேசுனதை நீ எப்படி இங்கே பப்ளிக்கில் சொல்ல? என்ன வெங்காயம் பெரிய இவ்வளாக்கும் நீ? ஏன் ஃப்ரிட்ஜை திறக்க வேணா திறக்கவேன் போ. என்ன இண்டிவிஜுவலாக கேம் விளாடுங்கன்னு சொன்னாங்க? இண்டிவிஜுவலாக கேம் தான் விளாட சொன்னாங்க. வீட்டில் இருக்க எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ண சொல்லலை சுதந்திரமாக. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்குன்றதுக்காக பேசாதீங்க பவித்ரா ப்ளீஸ். கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப கேவலமாக இருக்குது. அவர் ஒரு கேப்டனாக ஒரு முடிவு பண்ணியிருக்காருன்னா, பிக் பாஸ் அதை பாராட்டியிருக்காருன்னா அதை விட்டுறணும், அந்த வாரம் ஃபுல்லாக அப்படியே விட்டுறணும். அவர் என்ன சொல்கிறாரோ செஞ்சுட்டு போகணும். அதனால் நான் ஃப்ரிட்ஜை திறக்கக்கூடாது, அதை திறக்கக்கூடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜ் இன்சார்ஜு, கிச்சன் இன்சார்ஜாக இருந்தால் நீங்கள் இதை செய்ய மாட்டிங்களா? என்னை கேட்காம எப்படி இதுக்கு மட்டும் வாயை திறந்துக்கிட்டு வர்றீங்க, கூட்டமாக எல்லாம் முடிவு எடுத்துடுறீங்க, என்னை கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அன்றைக்கி மட்டும் குரலை வசதிட்டு பேசுகிறீங்க பௌத்ரா. உங்களுக்கு தேவைன்னா வருவீங்க, அப்படித்தானே? இதில் சாச்சனா நான் கண்டிப்பாக அதை நான் ஷார்ட்ஸில் நான் போட்டு கிழிக்கிறேங்க. சாச்சனா முத்து 2 பேர்த்தையுமே தான் பார்த்துட்டே இருங்க. ராணவ் நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே விஜய் சேதுபதி இதை வச்சு செய்யணும்.